AI தொழில்நுட்பத்தில் இலங்கையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள முதல் பசுமை இல்லம். முல்லைத்தீவில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களை சந்தித்த சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம். இத்தாவில் மாதுளை சேகை தோட்டத்துக்கு அமைச்சர் டக்ளஸ் விஜயம். எதிர்வரும் 22ஆம் திகதி அனைத்து அரசு வைத்தியசாலைகளிலும் போராட்டம். மட்டக்களப்பில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வினை தடுத்த போலீசார். உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலையின் 50வது ஆண்டு நினைவேந்தல் விடுக்கப்பட்ட அழைப்பு. குமாரபுரத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு மட்டக்களப்பு சிவில் சமூகத்தினர் அஞ்சலி. இருண்ட ஜுகத்துக்குள் செல்லும் இலங்கை, எச்சரிக்கும் முன்னாள் சபாநாயகர். சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் என்ஜெஸ் கால்மாட் இன்று முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். முல்லைத்தீவு நகர பகுதியில் அமைந்துள்ள தனியார் விடுதியொன்றில் வடக்கு கிழக்கு பகுதிகளைச் சேர்ந்த 8 மாவட்டங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்க தலைவிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். சர்வதேச மன்னிப்பு சபை கலப்பு நீதிமன்றத்தினை கொண்டு வர முயற்சித்த போதிலும் அதற்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவுகள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். அம்பாறை மாவட்ட சங்க தலைவி செல்வராணி, முல்லைத்தீவு மாவட்ட சங்க தலைவி ஈஸ்வரி ஆகியோர் இந்த கலந்துரையாடலின் பின்னர் கருத்து தெரிவித்தனர். அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், செயலாளரை நாங்கள் இன்று முல்லைத்தீவு செல்வபுரத்திலே சந்தித்திருக்கின்றோம். இன்றுதான் எங்களை சந்திக்க வந்திருக்கின்றார். இந்த நேரத்திலே 8 மாவட்ட தலைவர் செயலாளர் உட்பட 8 மாவட்டத்துக்குரிய தலைவர்கள் செயலாளர்கள் எல்லோரும் சந்தித்திருக்கின்றோம். அவர்கள் எங்களிடம் கேட்ட கோரிக்கை, நீங்கள் தங்களிடம் என்னத்தை எதிர்பார்க்குறீங்கள் என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் தெளிவாக ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறோம். எங்கள்ட உறவுகளை நாங்கள் இராணுவத்திடம் இந்த சந்தர்ப்பத்திலே கையளித்த இடத்திலே நாங்கள் உங்களுக்கு சாட்சியம் அளிக்கின்றோம். எங்கள்ட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றதை இலங்கையில் எந்த போதும் எங்களுக்கு கிடைக்காத சாட்சியங்கள். அதே நேரத்தில் சர்வதேச பொறிமுறைக்கு கொண்டு போய் எங்களுக்கான உண்மையான நீதி பெற்றுத்தர வேணும். எங்களை மீண்டும் மீண்டும் பல குழுவை உருவாக்கி இலங்கையில் விசாரணைகள் செய்யக்கூடாதுட்டதையும், எங்களுக்கு இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கின்றதும், எங்கள் உறவுகளை நாங்கள் எப்படி அவர்களிட கையளித்தோம், எங்களை அந்த இலங்கை அரசாங்கம் எப்படி விசாரணைகள் நடத்துது, உளநலத்துறைகள் எப்படி எங்களை அச்சுறுத்துகிறார்கள், எங்களோட போராட்டங்களை எப்படி முறியடிக்கின்றார்கள் என்று சொல்லி மிகவும் தெளிவாக சொன்னபோது தான் அறிந்ததை விட நேரடியாக எங்கள்கிட்ட இந்த சாட்சியங்கள் எடுத்தது எனக்கு மிகவும் ஒரு பிரயோசனமாக இருக்கின்றது. உங்களின் வேதனைகள் தெரிகின்றது. கடைசியாகவும் அவன் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சி எங்களிட அழுத்தத்தை விட்டவா, நீங்கள் எங்களிடையே என்னத்தை எதிர்பார்க்கிறீர்கள், நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். எங்கள்ட உறவுகளை உடனடியாக விடுதலை செய்யக்கூடிய மாதிரி ஒழுங்குபடுத்த வேணும். மற்றது எங்கள்ட காணிகள் விடுதலை செய்ய வேணும். எங்கள்ட சமய ரீதியான மாற்றங்களை உடனடியாக நிறுத்த வேணும். இந்த விஷயங்களில் எங்களுக்கு நிச்சயமாக சர்வதேசம்தான் முடிவெடுத்து தர வேணும் என்று அதிலே செயலாளர் தான் முன் இதாக ஒத்துக்கொண்டு இந்த விஷயத்திலே தான் தலையிட்டு எங்களுக்கான அந்த அது அவர்களால் கேட்கப்பட்டதுக்கு நாங்கள் அதற்கான விளக்கங்கள் கொடுத்திருக்கின்றோம். எங்களுக்கு அந்த பிரச்சனையில நாங்கள் அரசு பண்ணப்படுவோம், இந்த போராட்டங்கள் முறியடிக்கப்படும் என்று சொல்லி வலிமையாக நாங்கள் அந்த தெளிவாக விளக்கம் கொடுத்தோம். அவ விளங்கி கொண்டிருக்கிறார். அவ நேரடியாக அந்த விளக்கத்தை கொடுக்கும் போது ஏற்றுக்கொள்றார். இன்று கூடி மிக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கிறது சம்பந்தமாக அம்பாறை மாவட்டத்துக்கு, திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மிகவும் ஒரு அழுத்தகரமான நீதிமன்ற கட்டளை கொடுத்ததையும் நாங்கள் தெளிவாக அந்த கட்டளைகளையும் காட்டி எங்களுக்கு இப்படித்தான் நடக்கின்றது, நாங்கள் உண்மையிலே எங்கள் உறவுகளை கையளித்து நாங்கள் இப்படித்தான் எங்கள் நியாயம், நாங்கள் ஏன் கஞ்சி இந்த கேள்வி அடுத்தது, இந்த கஞ்சி ஏன் நீங்கள் இந்த இடத்துல கொடுக்குறீர்கள் எல்லாரும் விட்டதுக்கு நாங்கள் தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கின்றோம். நாங்கள் எங்களை உயிர் காத்ததும் உயிரை காக்க வச்சதும் அந்த கஞ்சி சில அமைப்புகளால் கடைசி நேரம் எங்களிடையே எந்த ஒரு பொருளாதாரம் இல்லாத சந்தர்ப்பத்திலே அந்த கஞ்சி தான் எங்களை காப்பாற்றின. அந்த கஞ்சியை பற்றி இன்றைக்கு தான் எனக்கு தெளிவாக தெரியும். நான் அதில் மிகவும் அக்கறை கொண்டிருக்கின்றேன். அதில் எங்களுக்கு கவலை தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் நாளை முள்ளிவாய்க்கால் நிகழ்விலே தான் மிகவும் ஆணித்தரமாக கலந்து கொள்கிறேன்ட்டு எங்களை அந்த இடத்தை வர சொல்லியும், மீடியாக்களை முடிஞ்சால் அந்த இடத்த தன்னோட கதைக்கு பேட்டியல் எடுக்க சொல்லியும் இந்த இடத்துல எங்களுக்கு அந்த கருத்தை அனுமதி தந்திருக்கிறா. இது எல்லா மீடியாக்களுக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெரியப்படுத்துகின்றேன். முடிந்த அளவுக்கு எங்கள்ட பிரச்சனையை அந்த இடத்திலே அவட்ட கேட்டு அந்த வாய்மூல அறிக்கை வாரது எங்களுக்கு மிகவும் ஒரு வலுவாக இருக்கும். நான் சந்திப்பும் எங்களுக்கு இது ஒரு பெரும் வலுவாக
சரியாக இருக்கிறது கொண்டு வந்துதான் இதுல வாதாட செய்வாங்க. வெளிநாட்டு வக்கீல் இருந்தாலும் சட்ட அவங்கள்ட்ட கேட்டிருந்த கலப்பு நீதிமன்றம் நாங்க அதை ஏற்றுக்கொள்ளல. நீங்க அவ எங்கள்கிட்ட கேட்டவ கொண்டு விரும்புறோம். அவ எங்கள்கிட்ட கேட்டவ நான் ஒரு கலப்பு நீதிமன்றத்தை கொண்டு வந்து இலங்கையிலும் கூட பிரச்சனையை தீர்ப்ப மாட்டேன். நாங்க அதுக்கு வாக்களிச்சுனாங்க. எங்களுக்கு கலப்பு நீதிமன்றத்துல நம்பிக்கை இல்லைண்டு. அதுக்கு அவ சொன்னா அதுல வைக்கிற நீதவான வெளிநாட்டுல இருந்து வைப்ப மாட்டேங்க. ஆனா அவங்க நீதவான வெளிநாட்டுல வச்சாலும் சட்டத்திறனியில் இங்க உள்ளவங்க தானே. இங்க உள்ளவங்கள்ட்ட நாங்க எங்கட பிரச்சனைகளை இந்த சொல்ல இயலாது. ஆனா எல்லாரும் எங்களுக்கு சர்வதேச பொறிமுறை தான் எங்களுக்கு சரி. அங்கத்திய பொறிமுறையில எல்லாரும் அமைஞ்சு வந்தா நாங்க எங்கட வாக்குமூலத்தை கொடுக்க ரெடியா இருக்கிறோம். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் இலங்கை விவசாயத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதற்கு தயாராக உள்ள தனியார் துறை தொழில் முனைவோருக்கு தேவையான ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அதன்படி விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்துக்காக 100 பிரதேச செயலாளர் பிரிவுகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இலங்கையில் முதன்முறையாக நிர்மாணிக்கப்பட்ட பசுமை இல்லத்தை பார்வையிடுவதற்காக இன்று கேகாலை பகுதிக்கு சென்ற போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். பழைய பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மாதுளை செய்கை மாதிரி தோட்டத்தை கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இன்றைய தினம் பார்வையிட்டுள்ளார். பழைய இத்தாவில் கிராமத்தில் குறித்த மாதிரி தோட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் மாதுளை பயிற்சிகையில் எதிர்கொள்ளப்படும் ஏதுநிலைகள் தொடர்பில் துறைசார் அதிகாரிகள், விவசாயிகள் ஆகியோருடன் அமைச்சர் கலந்துரையாடினார். இதன்போது குறித்த பயிற்சிகையில் அறுவடை காலம் வரையிலான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஊடுபயிர் செய்கையின் பெறுபவர்கள் குறித்தும் ஆராயப்பட்டது. இந்த நிலையில் குறித்த பயிற்சிகையின் அறுவடைகளை சந்தைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் மற்றும் பொதுவான விற்பனை மையம் தொடர்பிலும் இடர்பாடுகள் குறித்து தெரியப்படுத்திய விவசாயிகள் குரங்குகளால் ஏற்படும் அசௌகரியங்கள் குறித்தும் சுட்டிக்காட்டி அவற்றுக்கான ஏற்பாடுகளை செய்து தருமாறு கூறியிருந்தனர். குறித்த தோட்டத்தின் ஏதுநிலைகள் மற்றும் கருத்துக்களை அவதானத்திற்கு கொண்ட அமைச்சர் அது தொடர்பில் ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கு ஏற்பாடுகளை செய்து தருவதாக கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 22ஆம் தேதிக்கு பின்னர் அனைத்து அரசு வைத்தியசாலைகளிலும் ஒன்றிணைந்து பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுகாதார தொழிற்சங்க சங்கங்கள் தெரிவித்துள்ளது. மேலும் தனது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்காததால் கடுமையான வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அதன் இணை அழைப்பாளர் சானக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார். அத்துடன் உபா மாகாணத்தில் 20ஆம் தேதியும் மேல் மாகாணத்தில் 21ஆம் தேதியும் மாகாண மட்டத்தில் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஏப்ரல் 3ஆம் தேதி இடம்பெற கலந்துரையாடலின் போது மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகள் நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக சுகாதார அமைச்சு, நிதி அமைச்சும் தொழில் நடவடிக்கையை ஆரம்பித்தது. இந்த ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்திய 15க்கும் மேற்பட்ட சுகாதார ஊழியர்கள் நீக்கப்பட்டு சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் வியாபாரத்துக்காகவும் லாபத்துக்காகவும் மக்களின் துயரத்தை பயன்படுத்தக்கூடாது என வர்த்தக இராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மண்முனை பகுதி விவசாயிகளுக்கு உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்காலில் 2009 கொத்து குண்டுகளுக்கு அகப்பட்ட எமது சமூகம் அழிந்த போது கணவன், மனைவி, பிள்ளைகள் மற்றும் உடைமைகள் அனைத்தையும் இழந்து மக்கள் சிதறி குடிப்பதற்கு கஞ்சி கூட இல்லாமல் எதிர்கொண்ட மாதம்தான் இந்த மாதம். அந்த சம்பவத்தை மக்கள் நினைவு கூறத்தான் வேண்டும். அதற்கு மக்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் சில அரசியல்வாதிகள் பதாதைகளை பெயர்களையும் பொறித்து கொண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை அனுஷ்டிப்பதாக தெரிவிக்கின்றனர். 2009ஆம் ஆண்டு வடகிழக்கில் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்கே இருந்தார்கள்? இது தொடர்பில் ஊடகங்களும் கேள்வி எழுப்ப வேண்டும். யுத்தம் நடைபெற்ற காலத்தில் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு ஓடிவிட்டார்கள். மக்கள் கொத்து குண்டுகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு உயிர்களை கையில் பிடித்து கொண்டு ஓடி வரும்போது தேசியம் பேசியவர்கள் ஒருத்தரும் நாட்டில் இல்லை. தற்போது பார்த்தால் பதாதைகளை கட்டி கொண்டு கஞ்சி கொடுக்கிறார்கள். அரசியல் வியாபாரத்துக்காகவும் அரசியல் லாபத்துக்காகவும் மக்களின் துயரை பாவிக்கக்கூடாது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை அனுஷ்டிப்பதற்கு சகல உரிமையும் உள்ளது. அதனை யாரும் தடுக்க முடியாது. அந்த மக்கள் அந்த சம்பவங்களை நினைவு கூறுவதற்கு சகல உரிமையும் உள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தெரிவித்துள்ளார். அதனை எந்த பிரிவினரும் தடுக்கக்கூடாது. அதைத்தான் நாங்களும் தெளிவாக சொல்கின்றோம் என தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நகர் நுழைவாயில் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வை தடுக்கும் வகையில் போலீசார் செய்யப்பட்டுள்ளனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் 6வது நாளான நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த கஞ்சி வழங்கும் நிகழ்வின் போது திடீரென அந்த பகுதியில் போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது வாகனங்களை நிறுத்தி பொதுமக்களை கஞ்சி குடிப்பதற்காக சென்ற போது
அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இருப்பினும் போலீசார் தடைகளை மீறி பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்தி கஞ்சியை வாங்கி குடித்தனர். அதேவேளை கஞ்சி வழங்கும் நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான அரியநேத்திரன், ஞானமுத்து ஸ்ரீநேசன் மற்றும் தமிழர் விடுதலை கூட்டணியின் கட்சித் தலைவர் உள்ளிட்ட பலரும் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 4வது அனைத்துலக தமிழ் ஆராய்ச்சி படுகொலையின் 50வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு உலக தமிழர் வரலாற்று மையத்தில் மாநாடு ஒன்று இடம்பெறவுள்ளது. இந்த மாநாடானது எதிர்வரும் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை காலை 10 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை தொடர்ந்து 3 நாட்களுக்கு முன்னெடுக்கப்பட உள்ளது. மேற்படி மாநாட்டை உலக தமிழர் வரலாற்று மையமும் உலக தமிழர் பண்பாட்டு இயக்கமும் ஏற்பாடு செய்துள்ளன. இந்த மாநாட்டை முன்னிட்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை ஊடக சந்திப்பு ஒன்று இடம்பெற உள்ளது. இந்த ஊடக சந்திப்பு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 2 மணி முதல் 4 மணி வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு எதிராக எதிர்வரும் திங்கட்கிழமை மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக காலிமுத்துடல் ஆர்ப்பாட்டக்காரர்களால் ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் பேரவை எனும் அமைப்பின் உறுப்பினர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார். விசாரணைகளை மேற்கொள்வதற்காக எந்தவொரு முன் அனுமதியுமின்றி குற்றப்புலனாய்வு பிரிவினர் இன்று திருகோணமலையில் உள்ள தனது தாயின் வீட்டுக்கு சென்றுள்ளதாக ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கைக்கு எதிராக நான் குறித்த முறைப்பாடு ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக அவர் தனது உத்தியோகபூர்வ சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். அந்த குறிப்பில் அவர் தெரிவிக்கையில், குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் இன்று 3வது தடவையாகவும் திருகோணமலையில் உள்ள எனது தாயின் வீட்டுக்கு சென்று விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். கொழும்பில் எனக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தல்கள் என்னால் கடந்து செல்ல முடியும். எனினும் தாய் வீட்டுக்கு முன் அறிவித்தலின்றி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் செல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. குற்றப்புலனாய்வு பிரிவினர் தன்னை பற்றிய முழுமையான விவரங்களை அறிந்துள்ள போதிலும் தொடர்ச்சியாக குடும்பத்தாருக்கு தொந்தரவு செய்வதை அனுமதிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டம் குமரபுரத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு மட்டக்களப்பு சிவில் சமூகத்தினர் நேற்று மாலை அஞ்சலி செலுத்தினர். முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு வாரத்தின் 7வது நாளான வெள்ளிக்கிழமை இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது மட்டக்களப்பு சிவில் சமூகத்தின் சார்பில் லபக்குமார், அருத்தந்திர்களான ஜெகதாஸ் அடிகளார், ஜீவன் அடிகளார், ஜோசப் மேரி அடிகளார் மற்றும் ரஜினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதனை அடுத்து கருத்து தெரிவித்த அருத்தந்தை ஜெகதாஸ் அடிகளார், இந்த குமாரபுரத்திலே இலங்கை அரசாங்கத்தின் இன அழிப்பாக 1996ஆம் ஆண்டு விசேட அதிரடிப்படையினரால் பல மக்கள் சுட்டும் வெட்டியும் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த மக்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. அதில் எஞ்சிய மக்கள் மீது தொடர்பில் இராணுவத்தினரே படுகொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 4 வருடங்களுக்கு முதல் இவ்விடயம் ஜூரிகள் சபைக்கு பாரம் கொடுக்கப்பட்டது. இந்த ஜூரிகள் சபை படுகொலை செய்த குற்றவாளிகள் அவர்கள் குற்றவாளிகள் இல்லை என விடுதலை செய்து இந்த சம்பவத்துக்கு நீதி மறுக்கப்பட்டது. இதனால் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற இனப்படுகொலைகளுக்கு இலங்கையின் நீதி கிடைக்காது என்பதற்கு இது நிரூபணமாகும். 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இன அழிப்பு நீதி கேட்கின்ற இவ்வேளையிலே 1996ஆம் ஆண்டு குமரபுரம் பகுதியில் இன அழிப்பு செய்யப்பட்ட மக்களை நாம் நினைவு கூறுவதோடு எமக்கான நீதி சர்வதேசத்திலிருந்து கிடைக்க வேண்டும். நாங்கள் உள்நாட்டுக்குள்ளேயே நீதியை எதிர்பார்க்கவில்லை. இலங்கை அரசு ஒருபோதும் தமிழ் மக்களின் இன அழிப்புக்கு நீதியையும் எதுவித தீர்வையும் தரமாட்டாது. எனவே நாம் சர்வதேசத்திடம் நீதியை கேட்டு நிற்கின்றோம் என தெரிவித்துள்ளார்.